ஹலோ கைஸ், இந்த உலகத்தில் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சா கண்டிப்பாக முடிக்கலாம். இந்தியா அணி இப்போ என்ன பண்ணணும்? டே 5 3 செஷன் இருக்குது. 3 செஷனையும் விக்கெட் விழுவாமல் தக்க வச்சு ஆடி மேட்சை ட்ரா பண்ணணும். இந்த மேட்ச் இந்தியா அணி பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க துளி அளவு கூட வாய்ப்பு கிடையாது. இப்போ வரைக்குமே இந்தியா அணி எவ்வளோ ரன் பின்னிலையில் இருக்குது அப்படின்னா 140 ரன் பின்னிலையில் இருக்குது. ஃபஸ்ட்டு செஷன் தாண்டணும், செகண்ட் செஷன் தாண்டணும், தேர்ட் செஷன் தாண்டணும். பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி இந்தியா அணி அணுகுறாங்கன்றது. இதில் என்ன மெயின் சிக்கல் அப்படின்னா 2 விக்கெட் போயிடுச்சு ஏற்கனவே. அதுக்கப்புறம் கில் மற்றும் கேஎல் ராகுல் அவங்க ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பண்ணாங்க. 2 செஷன் அப்படியே கன்று மாதிரி நின்று செம்மையாக ஆடிருக்காங்க. இப்போது அவங்க கையில் தான் இருக்குது இந்தியா அணி வந்து ட்ராக்கு ஆடுறது. ஜெயிக்க முடியாது, ட்ராக் ஆடணுன்னா அவங்க கையில் தான் இருக்குது. இந்தியா அணி பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் கையில் இருக்குது. எப்படியாச்சும் 3 செஷனில் 8 விக்கெட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இந்தியா அணி 3 செஷனில் எப்படியாச்சும் 8 விக்கெட் லாஸ் பண்ணாமல் ஆடணுன்றது தான் ஒரு நோக்கமாக இருக்கும். எப்படியும் 140 ரன் பின்னிலையில் இருக்குது. அதை அடிக்கிறதுக்கு நீ அடிக்கலாம் வேணாம், நீங்கள் வந்து 3 செஷன் நின்றுருங்க, அது மட்டும் போதும். பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியா அணி 3 செஷன் நிற்குதான்றது பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு முக்கிய ரீசனாக இருக்க போகிறது கேஎல் ராகுல், கில் இவங்க 2 பேர் தான் முக்கிய ரீசனாக இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நிற்கணும். அவங்க 2 விக்கெட்டை காத்தாலே எடுத்துட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. பொறுத்து வந்து பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரிஷப் பண்ட் விளையாட வரான். ஆனால் அவர் எந்த மாதிரியான ஃபிட் இருக்கான்றது தெரியல. இப்போது அந்த இன்ஜூரியில் தான் இருக்கார். ஆனால் எப்படி விளையாடுன்னு தெரியாது இல்லையா? அதனால் கில்லும் கேஎல் ராகுலும் மெயின் பில்லராக இருக்க போகிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்தியா அணி டே 5 ட்ரா பண்ணுதா, இல்லை இங்கிலாந்து அணி 8 விக்கெட் எடுத்து இந்த சீரீஸை ஜெயிக்க போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.